முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இந்த இனவாத கருத்துக்கள் வந்து பயங்கரமாக கோலோச்சி இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட மக்கள் இப்போ இருக்கிற நினைப்பு என்னன்னு சொன்னால், சரி யுத்தம் முடிஞ்சது, ஆமியெல்லாம் கேம்புக்கு இருக்கிறான், நாங்கள் எல்லாம் இப்படியே இருக்கிறோம், அப்போ பேசாமல் எல்லாம் நாங்கள் நினைச்ச பாட்டுக்கு கதைச்சிட்டு போடலாம். எங்களுடைய நாங்கள் வந்து எப்போவும் இந்த மயிர்கூச்செறிகிற ஒரு சமுதாயமாக டக்கண்டு மயிர்கூச்செறிஞ்ச அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நினைவேந்தல்கள் அல்லது ஒரு இறந்தவர்களை உரிமை கொண்டாடுறதுக்கு முந்தியே விடையில அவங்க முந்தி இருந்த கவர்மெண்ட்ஸ் வந்து விடையில. எத்தனை சிஏடி எல்லாம் சொல்கிறேன் வடிவாக கேளுங்க. ஏனண்டா நாங்கள் வந்து சும்மா பேத்தனமாக அந்த மோட்டு தமிழனா இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலையும் ஆனந்தம். 32,81,987 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, ஏனடாப்பா சண்டைக்கு போகிறீங்களா, அவங்களும் இழுக்கிறாங்க, நீங்களும் இழுக்கிறாங்க, கொழுவி இந்த நாட்டை எங்கே கொண்டு போகிறீங்களன்னு தான் என்னுடைய ஒரு செட்டியான ஒரு ஆதங்கம். இப்போ வந்து நெகட்டிவிட்டி தானே கூட, இப்படியான விஷயங்களுக்காச்சும் அவங்களுக்கு ஓடுது போலோட. அப்போ இதுகளை எடுத்து அந்த ஃபேஸ்புக் பேஜுகளை ரன் பண்ணுறாங்க. யார் சகோதர இனம் திருப்பம் இலங்கையில் எவ்வளவுதான் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த இனவாதம்ன்றது டிக்கர் பண்ணிக்க எவனும் ஆக்டிவ் ஆகிடுவான். நடுக வந்து இப்படியே 30-40 வருஷமாக போய் ஒரு காலம் அழுகிறதும் கொண்டாடுறதும் குளர்றதுமா வேலை. இந்த அதில் போராட்டத்தில் ஈடுபட்டாக்கள வாழ்க்கை திறனை என்னென்று முன்னேற்றணும், எங்களோட ப்ரொடக்டிவிட்டி என்னென்று கூட்டணும் தான் நாங்கள் திங்க் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம் இலங்கையில் அவங்களெல்லாம் கதைக்கிறாங்களானே என்று. நான் தான் சொன்னேனே 15% வேறு ஒரு மாதிரி நடவடிக்கை, அங்கால வேறு ஒரு மாதிரி நடவடிக்கை. அந்த கதை எங்களுக்கு ஏனப்பா அந்த வீங்கின வேலையை அடுத்த வேலையை பார்ப்போம்னு நான் யோசிக்கிறேன். தேவையண்டா 3 மாதம் காணாது அவன் இப்போ உண்மை சொல்கிறான் இல்லையன்ட்டு இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். மேக்சிமம் 1 வருஷம் வச்சிருக்கலாம் தடுப்பு காவலில். ஆனால் இது மற்றது ஒரு நாள் தானே, இது இந்த களவெடுத்தது தண்டது ஒரு நாளில் கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருவோம், கொண்டு போய் குறைபாடுகள் வாங்க ஆளை தூக்குவாங்க. அதாவது பிடியான இன்றி கைது செய்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அரசு வரண்டே தேவையில்லை, ஆனால் அரசு பண்ணிக்க கேட்கலாம். நீங்கள் டிஐடியிலேருந்து வந்துருக்கிறீங்களா, ஓகே ஐசிஏ கார்டு உங்களோட பேர். ஒரு மனுஷனுக்கு என்னையா முதல் தேவை? சும்மா இல்லைங்க சின்ன வயசு யோசிப்பீங்க, சாப்பாடு காசு வீட்டு சேஃப்டி தானே ஐயா தேவை. அப்போ வணக்கம் மக்களே. இலங்கையில் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இனி வாயை திறக்கணும், தேவையில்லாமல் வாயை திறக்கக்கூடாது. இதுதான் அநேகமானாக்கள் இப்போ திங்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். நேரடியாக காணொலிக்குள்ளே போவோம். கிளிநொச்சியில் இருக்கிற ஹிப்ஹப் ரேப் பாடகர் சங்கி அவர்கள் கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 4 நாளாக நான் வீடியோ போடவே இல்லை. இந்த விஷயத்தை ஒரு சோஷியல் லிசனராக வடிவாக பார்த்து கொண்டு இருந்தேன். இன்றைக்கு யோசிச்சிருக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நிறைய விஷயங்களை நேரடியாக கதைக்கணும், இந்த காணொலியில் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதுவரைக்கும் வராத ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்க வேணும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் பிடிஏ சம்மந்தமாக, பயங்கரவாத தடை சட்டம் சம்மந்தமாக ஏற்கனவே மதிப்புக்குரிய சட்ட வல்லுநர் சுமந்திரன் சார் ஐயாவும் ஒரு காணொலி போட்டிருந்தார். நான் அதையும் பார்த்து நிறைய பாயிண்ட்ஸுகளோடு இந்த காணொலியில் வந்திருக்கிறேன். முக்கியமாக நானும் முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதினான். ஸோ இதை பற்றி ஒரு கலைஞனாக குரல் கொடுக்க வேண்டும் என்றாலும் வடிவாக பார்த்து கொண்டு இருந்தேன்னா, ஏனெண்டா இந்த இப்படியான விஷயங்கள் வரைக்கும் உடனே துலங்கி பழக்கம் இல்லை. கடந்த கால அனுபவங்கள் வந்து உடனே துலங்கக்கூடாது, கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ண வேணும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டு இருந்தது. அதன் அடிப்படையில் நானும் உடனே ஒன்றும் கதைக்கல. கிட்டத்தட்ட என்னுடைய சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுற ஆக்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து போக் பண்ணியிருந்தீங்க. என்ன நிறுவன் போக் பண்ணுறதா கின்றது அந்த அப்படி ஒரு பட்டன் இருக்குது ஃபேஸ்புக்கில் எல்லாம் தெரியும். ஏன் ஒன்றும் கதைக்கல பேசாமல் இருக்கிறீங்களன்னு சொல்லி இந்த விஷயத்தை வடிவாக பார்த்து கொண்டு இருந்தேன் நான். அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக ஏதாவது சட்டங்கள் கட்டவிட்டு விடப்பட்டிருக்கா, அல்லது இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த பாட்டுகள் அந்த தம்பி செய்தது சரியா பிள்ளையான்றது நாங்கள் விவாதிக்க முடியாது. காரணம் கௌரவ மன்றிட்ட பாரப்படுத்தின ஒரு விடயத்தை வந்து நாங்கள் கதைக்க இயலாது. என்றாலும் இந்த விஷயத்துக்கு இருக்கிற விழிப்புணர்வு முக்கியமாக நாங்கள் என்ன மாதிரி இனிமேல் இயங்க வேண்டி இருக்குது என்று சொல்லலாம். வெளியிலேருந்து நிறைய பேர் உசுப்பேற்றுவார்கள், ஆனால் நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்கிறன்ற சம்மந்தமாக ஒரு வீடியோ உண்டு. சரியான ஒரு நிறைய பாயிண்ட்ஸோடு வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை நான் ரிஃபர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நிறைய விடயங்கள் கதைப்பேன். இந்த காணொலி வந்து கட்டாயம் நீங்கள் பார்க்க வேணும். புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயமும் சரியான முக்கியமான விஷயம் நிறையவே வந்து ரிஃபர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கட்டாயம் இந்த காணொலி இறுதி வரைக்கும் பாருங்கள். 7 மாணவரை மற்றவர்களுக்கு பகிர்றதை மறக்காதீங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து எப்போவும் இந்த மயிர்கூச்செறிகிற ஒரு சமுதாயமாக டக்கண்டு மயிர்கூச்செறிஞ்ச அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் இப்போ சரி வராது. குணசீலன் சார் சொல்கிற மாதிரி சுடுசாம்பல் தடை போட்டு பேசாமல் கிடக்க வேணும். ஏனெண்டா என்னவும் மாறலாம், எத்தனை வருஷங்கள் போகலாம், சிலதை வந்து மாற்றவே முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு கலைஞனாக நீ போய் அங்கே வீடியோ எடுக்கிறது எல்லாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்த பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே என்று. நான் ஒரு அரச உத்தியோகத்தர். அந்த ஆர்ப்பாட்டம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம், அரச பொறிமுறைக்கு எதிராக. ஸோ நான் அதை வந்து காணொலியாக்கம் செய்ய இயலாது ஒரு அரச உத்தியோகத்தராக. நிறைய விஷயங்கள் என்னென்ன எங்களுக்கு சட்ட வரமுறை இருக்குது எல்லாத்தையும் வந்து கதைக்க போகிறேன்.
வடிவாக கேளுங்கோ. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே 30 வருஷத்தால் நிறையவே இழந்த ஒரு சமூகம். திருப்பவும் வந்து அங்கே போகிறது நான் ஒரு காலமும் விரும்ப மாட்டேன். என்னென்னு சொன்னால் எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. அதாவது அவராலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இனி ஒரு தரம் வந்து செய்ய போகிறது இல்லை. மிக அவதானமாக எங்களுடைய இளைஞர்கள் இருக்க வேணும். சரி, இந்த பயங்கரவாத தடை சட்டம் சரிதானே? அதுக்கு முன்னம் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். பயங்கரவாதம் என்றால் என்ன, தீவிரவாதம் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் பயங்கரவாதம் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம், தீவிரவாதம் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். இலங்கையில் நாங்கள் தமிழர்கள் எவ்வளோ வீதம் இருக்கிறோம், ரைட்? இலங்கையில் தமிழர்கள் எத்தனை வீதம் இருக்கிறோம்ன்ற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். எத்தனை சதவீதம் எண்ணிக்கையிலையும் பார்க்க போகிறோம். அதை விட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா இது கனவேருக்கு தெரியாமல் தான் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து, அதாவது இவேண்ட நோக்கம் என்னென்னா எங்களை ஒரு தரம் பார்க்கல. பூனை வந்து பால் குடிக்க யோசிக்கிறது வந்து தான் கண்ணை மூடிக்கொண்டிருந்து இப்படியே குடிக்க என்னை சுற்றி ஒரு தரம் இல்லைன்னு தான் கண்ணை மூடுறது. ஆனால் எங்களை சுற்றி எத்தனை கண்கள், முக்கியமாக இலங்கையில் மட்டும் செயற்படுற புலனாய்வு அமைப்புகள் எத்தனைன்றதை பார்க்க போகிறோம். இலங்கையில் மட்டும் செயற்படுற புலனாய்வு அமைப்புகள் நிறைய விஷயம் தேடிட்டு வந்தேன் நான். ஏன்னா எங்கள் சனத்துக்கு தெரியாது பாவம், சும்மா யாரையும் நுசுப்பேத்தி விட எல்லாம் கதைச்சி போட்டு மாட்டுப்பட்டுப்போம். கடைசியாக அவங்களோட வாழ்க்கை தான் அழியுமே தவிர ஒன்று வெளிநாட்டுக்கு போய் அசூல் அடித்தா சரி, இங்கே வந்து இருந்து ஒன்றும் செய்யலை. அது என்னடா எனக்கு தெரியும், நான் 2006 படிக்க ஏஎல் ஃபஸ்ட் இயர் போகிறேன். 2008 ஏஎல் 2006 வழி எத்தனை பேரை சுட்டு போட்டு கிடக்கும் தெரியுமா? இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து வந்து எவ்வளவு நடுங்கும் தெரியுமா? இரவில் உழைச்ச எவ்வளோ பயம் பெறும் தெரியுமா? எத்தனை பேர் இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் என்ன மாதிரி நிதானமாக நடக்கணும். என்னென்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்கிற விஷயம் ஒன்று நான் இந்த காணொலிக்கு இப்போ சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன். எங்களுக்கு வந்து கைகள் தான் கட்டப்பட்டிருந்ததே தவிர கண்கள் நாங்கள் திறந்து தான் வச்சுருந்தோம் நாங்கள். அது இப்போவும் பொருந்தும் மக்களே. இங்கே இருக்கிற தம்பியாக்கள் அண்ணாக்கள் தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக, நானும் கூட தான், எனக்கும் இது பொருந்தும். ஏன்னா நானும் ஒரு மயிர்கூச்சறிகிறாள் தான். அதான் நாலு வீடியோவே போடையில இது என்ன ஒரு வில்லங்கமான பிரச்சனைக்கு மாட்டுப்பட்டு போயிருக்கிறோமே இந்த சமூகம் என்று சொல்லி சரியாக யோசித்தது. இலங்கையில் செயற்படுற புலனாய்வு அமைப்புகள், வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு எத்தனை இலங்கையில் செயற்படுது. சரி, இதை பற்றி எல்லாம் சொல்ல போகிறோம். ஒரு பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டில் வந்து கைது செய்யப்பட்ட ஆளுக்கு என்னென்ன நடக்கும்ன்ற அந்த சட்ட ஒழுங்குமுறையில் வந்து கொஞ்சம் தேடிட்டு வந்திருக்கிறேன். இதை பற்றியும் கதைக்க போகிறோம். இளைஞர்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிதானமாக நாசுக்காக செய்ய வேணும்னு சொல்லி, அதாவது நேர சொன்னால் அந்த வெடிப்பம், கரும்புலியா வருவம், அண்ணன் வழி நடப்பம், இந்த வரிகளை நேர பயன்படுத்துகிறதால எங்களுக்கு வர விளைவுகள் என்னென்னு சொன்னால், இப்போ ஈஸியாக வந்து மக்களுக்கு அந்த உணர்வு வந்து உண்மைதான், அந்த விஷயங்கள் நல்லது. ஆனால் நாங்கள் வந்து போல்டாக வந்து எங்களை நாங்களே காட்டி கொடுக்குறோம். ஸோ அதை மாதிரி என்ன மாதிரி செய்யக்கூடாதுன்ற விஷயங்களை பற்றி ரெடி பண்ண போகிறோம். சாதாரணமான குற்றவியல் நடைமுறைகளுக்கு என்ன மாதிரியான வழக்கு நடைமுறைகள் இருக்குது, அதாவது கோட் ஆஃப் ப்ரொசீஜர் என்ன கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அந்த ஆக்டின்க்கும் இந்த பிடிஏ என்ன வித்தியாசம், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆக்டுன்றது. அதாவது மனித உரிமைகள் அமைப்புகள் சொல்லுது மோசம் என்று நான் சொல்லல. அது ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகள். இப்போ இதன்படி தான் இந்த வழக்கு போக போகுது என்று நினைக்கிறோம். அதை பற்றி கதைக்கக்கூடாது. நாங்கள் அரசியல் அமைப்பில் இலங்கையில் எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் அரசியல் அமைப்பு சட்டம் தான் மிக உயர சட்டம், ரைட்? அதான் மேக்சிமம் கான்ஸ்டிடியூஷன். அதில் 14(1)A இருக்கிற கருத்து சுதந்திரம் என்னென்னு நினைக்க போகிறோம். எங்களுடைய ஆக்கள் நினைக்கணும் கருத்து சுதந்திரம் என்னண்டா எங்களோட மக்கள் நினைக்குது பாவம். இதை பற்றி அதான் நாங்கள் சுமந்திரன் சார் ஐயாட்டையும் இளமப்படிகள் கேட்குறது, இப்படியான விஷயங்கள் இந்த வீடியோக்களை வந்து அவர் மட்டுமில்லை நிறைய சட்ட வல்லுநர்கள் வீடியோக்களை இதை போட்டு எங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏனண்டா எங்களுடைய நினைக்கணும் கருத்து சுதந்திரம்னா இன்னும் கதைச்சிட்டு போடலாம்ட்டு. ஒருவர் தனது கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு, பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, வெளியிட வந்து உரிமை உண்டு. ஆனால் அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது 14(1)A இது சொல்லுது, லிமிட்டேஷன்ஸ் 15 சொல்லுது. அப்போ என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, என்ன கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு அரசு ஊழியராக சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவிக்கலாமா? ஏன்னா எனக்கு நிறைய பேர் கட்டையை போட்டவை வந்து சரிதானே, பயங்கரமாக போட்டவை எல்லாத்தையும் உடைச்சி போட்டு தான் நான் வந்து இதில் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த விஷயங்கள் வேறு அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும். ஆனால் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது என்றதை பற்றியெல்லாம் நான் இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். ஒரு முக்கியமான காணொலி. முதலாவது வருவம் ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்கு வருவோம். நாங்கள் வந்து தமிழர்கள் ஒரு 30 வருஷமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ தான் 2009 வந்து யுத்தம் முடிவுறுத்தா பிறகு பேசாமல் வந்து ஒரு அமைதியான நிலையில் நாடு போகுது. இந்த நாடு போனாலும் எங்களோட மக்கள் இப்போ இருக்கிற நினைப்பு என்னன்னு சொன்னால், சரி யுத்தம் முடிஞ்சது, ஆமியெல்லாம் கேம்புக்கு இருக்கிறான், நாங்கள் எல்லாம் இப்படியே இருக்கிறோம், அப்போ பேசாமல் எல்லாம் நாங்கள் நினைச்ச பாட்டுக்கு கதைச்சிட்டு போடலாம், எங்களுடைய உரிமைகளை கொண்டாடலாம் என்று நினைக்கணும்.
நினைவேந்தல்கள் அல்லது ஒரு இறந்தவர்களை உரிமை கொண்டாடுறதுக்கு முந்தையே விடையில அவங்க முந்தி இருந்த கவர்மெண்ட்ஸ் வந்து விடையில இப்போ விட்டுருக்குது. அப்போ அது சார்ந்து எங்களுக்கு உரிமைகள் இருக்குது, அது தேவையும். எங்களுக்கு இப்போ ஒரு இறப்பு நடந்துட்டுதாண்டா, அம்மா இறந்துட்டாண்டா நான் மனம் விட்டு அழுவணும், அதை பற்றி நினைச்சு என் மனதில் இருந்து அதை சொட்டு அந்த பேரத்தை குறைக்கணும். இதுக்கு வந்து ஆரம்பத்தில் விடையில. இதால் எங்களுடைய மாவட்டங்களில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் தெரியுமா. பிரச்சனை அந்த நினைவேந்தல்களுக்கு விடையக்க நாங்கள் என்ன வரையறைகளோ செயற்பட போகிறோம். ஏன்னா நீங்கள் சில வேலை இதை மாறி விளங்கக்கூடாது, நிறுவனம் அவங்களுக்கு வந்து கூவுதுண்டு. நான் வந்து அப்போ சேஃப்டி சோனை தான் பார்ப்பேன். ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருந்தோண்டு தான் எந்த விஷயத்தையும் செய்யணும்னு யோசிப்பேன். யாரோடையும் வந்து வெளியே சொறிஞ்சு போயிட்டு வந்து நேரடியாக தாக்கிட்டு பிறகு வந்து நாங்கள் குளறி கொண்டிக்கிறதுல எந்த வித பிரயோசனமும் இல்லைன்றது இது ஒரு இளைஞனா என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. என்னென்னா நான் வன்முறையை விரும்பாத ஒரு ஆள். வடிவாக நீங்கள் கேளுங்கோ. சனனைக்கு என்னென்னா 2009 யுத்தம் முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சது, ஆமியல் கேம்புக்கு இருக்கிறாங்க. சரி நாங்கள் என்னவங்க அழைச்சிட்டு போகலாம், எப்படியும் எழுதலாமண்டு. எப்போ வந்து சர்வைலன்ஸ் ஒன்று இருக்கும். ஒரு யுத்தம் முடிஞ்சாலும் 30-40 வருஷத்துக்கு கண்காணிப்பு வட்டம் ஒன்று இருக்கும். சிசிடிவி சர்வைலன்ஸ் எழுதி இருக்கும் பாருங்க. அந்த நல்ல ஒரு வசனம். சர்வைலன்ஸ் என்ற வசனம் வந்து பெட்டரான ஒரு வசனம். கலெக்டிங் டேட்டா ஃபார் டேக்கிங் ஆக்ஷன். டேட்டா எடுக்கிறது, ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. யுத்தம் முடிஞ்சான்னு என்ன முடிஞ்சான்னு எவர் கூட ஆக்டிவாக இருக்கிறார், யார் சோஷியல் மீடியாவில் போராட்டங்கள் சம்மந்தமான படங்களை ஷேர் பண்ணுறார், யார் பாட்டு எழுதுறாருண்டு எங்களுடைய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து ஆமியின் சிஐடியோ போலீஸ் சிஐடியோ சகல எத்தனை சிஐடி இயங்குதுன்னு எல்லாம் சொல்கிறேன். வடிவாக கேளுங்க. ஏனண்டா நாங்கள் வந்து சும்மா பேத்தனமாக அந்த மோட்டு தமிழனா இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலையும் ஆதங்கமும். இந்த பூனை பால் குடித்த மாதிரி நாங்கள் நினைச்சு கொண்டு செயற்படுறது தான் பிரச்சனை. கொஞ்சம் புத்தி உள்ள தமிழனா செயற்படணும். ரைட்டா? ஏதோ யூதருக்கு அடுத்த இனமெண்டெல்லாம் சொல்கிறாங்க, அறிவு கூர்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மோட்டு வளமாக செயற்படக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அப்போ என்ன முறையான கண்காணிப்புகள் இருக்குது, சர்வைலன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான பொறிமுறைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளை பற்றியும் ஒவ்வொரு ஃபைல் இருக்கும், இன்க்ளூடிங் மீ என்ன பற்றியும் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன லெவலுக்குள்ள இயங்க வேணுமன்றதை பற்றி கதைப்போம். ஸோ இது முதலாவது சொல்லணும்னு நினைச்சேன் நான். அடுத்தது நாங்கள் வந்து 30 வருஷம் யுத்தம் முடிஞ்சிட்டது, சரி என்னவும் கதைக்கலாம்னு மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லைன்றதை தெளிவுபடுத்த போகிறேன். 2026ஆம் ஆண்டு எங்களுடைய சதவீதத்தின்படி பார்ப்போம். நாங்கள் தமிழர்கள் என்ன லெவலில் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இப்போ இந்த அரசாங்கத்தில் வந்து இப்போ ஒரு நடைமுறை இருக்குது. இந்த அரசாங்கத்தை வெளுத்துறதுக்கோ அல்லது எதிர்கட்சிகள், அது அவர்களுடைய அரசியல், அதில் நாங்கள் விமர்சிக்க இயலாது. இதை வெளுத்துறதுக்கு வந்து இனவாத ரீதியான செயற்பாடுகள் வந்து பயங்கரமாக இப்போ வந்து தூண்டப்பட்டிருக்குது. ஈவன் நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் இந்த இனவாத கருத்துக்கள் வந்து பயங்கரமாக கோலோச்சி இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ நாங்கள் அதை பார்க்க எங்களோட வெள்ளமையை நாங்கள் முதல் பார்க்கணும். இந்த ஃபிட்னஸை நான் பார்க்கத்தானே வேணும். என்ற ஃபிசிக்கலை நான் 2026 2024ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சென்சஸின்படி, மக்கள் தொகையின்படி இலங்கை தமிழர்கள் நாங்கள் வெறும் 12.3% 100க்கு. ரைட்டா? வடிவாக கேளுங்க. இந்திய தமிழர்கள் மலைய வம்சாவளி தமிழர் மீக்கணும் தானே, அவை ஒரு 2.8, 2 சேர்த்து ஒரு 15% தான் நாங்கள் இருக்கிறோம். முந்தி கூட இருந்தது, இப்போ வெறும் 15% தான் இருக்கிறோம். அதாவது எண்ணிக்கையில் சொல்லட்டா 2024 சென்சஸ், இது சில வேளை இப்போ கூடி குறையலாம், 32,81,987 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, ஏனடாப்பா சண்டைக்கு போகிறீங்களா, அவங்களும் இழுக்கிறாங்க நீங்களும் இழுக்கிறாங்க, கொழுவி இந்த நாட்டை எங்கே கொண்டு போகிறீங்களன்னு தான் என்னுடைய ஒரு செட்டியான ஒரு ஆதங்கம். ஏனண்டா நீங்கள் சத்தியமாக நான் உணர்ச்சி பூர்வமாக கதைக்கிறேன், நிறைய தடவை தோல்றது இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். ஏனண்டா திருப்ப அதே சைக்கிள் வர மாதிரி கிடக்கு. தயவுசெய்து யாரும் மாறி விளங்கிறாதீங்கோ. நாங்கள் திருப்பவும் இந்த இப்படியே போய் எங்கே போய் இது முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அவங்களோட சனத்தொகை வந்து சிங்கள மக்கள்கிட்ட 74.12%. ஏன்னா முஸ்லீம் மக்கள் வந்து 10.47%. சரியா? எங்களோட சைஸுக்கு ஏனப்பா இந்த பிரச்சனை? அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளிவேக்கால் அதேமாதிரி இந்த சங்கீந்த இந்த பாட்டுகள் எல்லாம் வந்து அவங்களோட தமிழாக்கம் செய்து, அவங்களோட மொழிக்கு சிங்கள மொழிக்கு செய்து சில ஃபேஸ்புக் பேஜுகளை வந்து அவங்களோட இளைஞர்கள் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், நிறைய இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு 7-8 மாதமாக மொனிட்டைசேஷன் இலங்கையில் இருக்குது. அப்போ காசு வருதுன்னா கண்டென்ட்டுக்கு போகணும். இப்போ எங்களை மாதிரி ஒரு பௌத்தறிவோட 4 மியூசிக் சம்மந்தமாக இல்லை ஒரு அனலிட்டிக்காக வந்து கதைக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? இல்லை. இப்போ விகே கரிகாலம் வந்து வேறு லெவலில் டேட்டா எடுத்து கதைக்கும். இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், நிறைய பேர் இருக்குது. அப்போ அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை. இப்போ வந்து நெகட்டிவிட்டி தானே கூட, இப்படியான விஷயங்கள் காய்ச்சி அவங்களுக்கு ஓடுது போலோட. அப்போ இதுகளை எடுத்து அந்த ஃபேஸ்புக் பேஜுகளை ரன் பண்ணுறாங்க. யார்? சகோதர இனம். திருப்பம் என்னுடைய வசன நடைய பாருங்க, சகோதர இனம். அப்போ அவங்க யோசிக்கிறது வந்து இப்படி கதைச்சோன்னு இது வந்து இந்த மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இலங்கையில் எவ்வளோதான் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த இனவாதம்ன்றது டிக்கர் பண்ணிக்க எவனும் ஆக்டிவ் ஆகிடுவான், எவனும் ஆட்சிக்கு வந்து அமர்ற மாதிரி அவங்க கேம் செட் பண்ணுவாங்க. ஸோ
எங்களுக்கு யார் வந்தாலும் ஒன்று தான், எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் சிறுபான்மையினம் ஐயா, நாங்கள் வெறும் 15% இருக்கிறோம். அவங்க இப்படியான நெகட்டிவிட்டி, இப்போ சங்கீண்ட பாட்டுகளுடைய அர்த்தங்கள் எல்லாம் மொழிபெயர்த்தோன்னே அவனை பற்றி ஒரு ஃபைல் ஒன்று வந்து புலனாய்வுத்துறைக்கு போயிருக்குது. சரி, நான் ஏன் இதெல்லாம் ஒரு அவுட்லைன் சொன்னான்டா, நாங்கள் எவ்வளோ பேர் 30 வருஷத்துக்கு பிறகு யுத்தம் முடிஞ்சோன்னு 2009 என்ன மாதிரி நாங்கள் சர்வைலன்ஸுக்கு இருக்கிறோம், கண்காணிப்புக்கு எல்லாம் சொல்ல போகிறேன். எங்களோட ஜனத்தொகை எவ்வளவு, ஏன் நாங்கள் இந்த வில்லங்கத்துக்கு போவான்னு தான் நான் கேட்குறேன். விஷயத்துக்கு நேர வாரேன். இலங்கையில் இந்த சர்வைலன்ஸ் கண்காணிப்புகள் இலங்கையில் மட்டும் எத்தனை புலனாய்வு அமைப்புகள் இருக்குதுன்னு பாருங்க. இலங்கையில் மட்டும் அரச புலனாய்வு அமைப்புகள் எத்தனை இருக்குது? SIS என்று சொல்லி ஒன்று இருக்குது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்று இருக்குது, உள்நாட்டு புலனாய்வு அமைப்பு. இது வந்து மிகவும் வலுவாக பார்த்து கொண்டு இருக்கும். இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவு இருக்குது, DMI என்று இருக்குது. டியூஷன் இல்லை, அதாவது டைரக்டரேட் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று இருக்குது. நேவிக்கு தனியாக இருக்குது, DNI என்று இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் நேவி இன்டெலிஜென்ஸ் என்று பெருமாக்கம். கடற்படை புலனாய்வு இருக்குது, 3 சொல்லிட்டேன். DAI என்று சொல்லி இருக்குது, ஏர்ஃபோர்ஸுக்கும் தனியாக புலனாய்வு அமைப்பு இருக்குது. இதை விட முக்கியமானது TID, இந்த சங்கீர்த்தன் அந்த விடயம் சம்மந்தப்பட்டது வந்து இதுதான், பயங்கரவாத புலனாய்வு பிரிவு ஒன்று இருக்குது. CID குற்ற புலனாய்வு பிரிவு ஒன்று இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, தேடினான் இதை பற்றியெல்லாம் தேடினான். எனக்கு தெரியும், நான் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு PHஐயா வேலை செய்ய, இது விழிப்புணர்வு தான், இதுக்கு நம்மளை வந்து ஒன்றும் செய்யலாது. ஏன்டா இதை பற்றி நான் பார்த்துருக்கிறேன். இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றும் கதை கேளாது, ஆனால் சில விஷயங்களை விளக்கப்படுத்தலாம். அரசாங்கத்தின் ரகசியங்கள் அதில் வந்து நாங்கள் இதில் சொல்லலாது. எங்களோட மக்களுக்கு தெரிவிக்கணும். ஏனென்றா எங்களோட மக்கள் நினைக்கிறோம் என்னத்தையும் கதைச்சிட்டு போகலாம், எங்களை ஒரு தரம் பார்க்கலேண்டு. நாங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வில்லங்கமான விஷயத்துக்கும் எங்களுக்கு ஃபைல் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. உங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட், உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் வெளியிடுற பாட்டு, இன்க்ளூடிங் மீ, ரைட்டா? நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். முதலாவது, நான் மொழி வேக்காலுக்கு பாட்டு வலிக்கிட்டது வந்து நான் இந்த போராட்டத்தை தண்டோணுமெண்டோ அந்த வரிகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆற்றுப்படுத்தல், ஒரு தணிப்பு, அதாவது செத்து போனமையா அழுது துளையங்கொண்டு தான் அந்த சிவரஞ்சனி ராகத்தில் போட்டு அழுதுட்டு போனதான் அந்த பாட்டு. மற்றபடி வந்து நாங்கள் யாரையுமே மீளழிச்சு கொள்ள வைக்கணுமெண்டோ அல்லது நாங்கள் ஒரு பெரிய வீரன் சரிந்த இனமுண்டோ சண்டைக்கு வாடாண்டோ நான் அதில் கூப்பிடையில. எங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு சாம்பலா போச்சுன்னு சனம் அழுதுட்டு அடுத்த வேலையே பாருங்கோன்றதான் சொன்னது. நடுக நின்று இனி 12 வருஷம் கூட இப்படி பாட்டு எழுதக்கூடாது. ஏனண்டா நடுக வந்து இப்படியே 30-40 வருஷமாக போய் ஒரு காலம் அழுகிறதும் கொண்டாடுறதும் குளர்றதுமா வேலை. இந்த அதில் போராட்டத்தில் ஈடுபட்டாக்கள வாழ்க்கை திறனை என்னென்று முன்னேற்றணும், எங்களோட ப்ரொடக்டிவிட்டி என்னென்று கூட்டணும்னு தான் நாங்கள் திங்க் பண்ணணும். யாரோ ஒரு ஆள் எழுதியிருந்தவ, அவளோட வீட்டையும் இழப்பு இருந்தது. IBC ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரி தான் இருந்தவோ, பேர் சொல்ல விரும்பல, அவள் சொன்னாலும் குறைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதாவது நெடுகளும் இப்படி அழுது வடித்து கொண்டு, என்னடா அவட தமக்கையும் அவள் இழந்திருக்கிறாங்க, அவங்க வடிவாக எழுதியிருந்தாங்க. அடுத்த வருஷம் போய் இதை யூடியூபர் போய் இப்படி படிப்பான், நானும் போனால் படிப்பேன். அப்போ அந்த மனுஷி அழுது திருப்ப அதையே சொல்லி கொண்டு அழுது, அந்த எனக்கு கண்டென்ட் அந்த மனுஷி அழுது கொண்டே இருக்கும். அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்காது. எங்களோட சமூகத்தை இப்படி வச்சிருக்கிறது சத்தியமாக எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, 2 காணொலி குதர்க்கமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பரவாயில்லை குறைச்சாலும் பரவாயில்லை. ஏனண்டா சும்மாறு படியான அரெஸ்ட் பண்ணப்பட்டுடுது, அவன் ஏதோ ஹிட்டாக வருமென்று கொஞ்சம் பாடினவன். ஆனால் சில வேர்டிக்டுகள் வந்து நாங்கள் யோசித்து கதைக்க வேணும். சில வசன நடையல் வந்து இது வில்லங்கத்தில் வருமென்று ஏற்கனவே பலர் வந்து எச்சரிச்சிருந்தவை, இது இப்படியே தான் வருமென்று சொல்லி பலர் எச்சரித்தவை. அப்போ நீங்கள் கேட்கலாம், இலங்கையில் அவங்களெல்லாம் கதைக்கிறாங்களானே என்று. நான் தான் சொன்னேனே, 15% வேறு ஒரு மாதிரி நடவடிக்கை, அங்கால வேறு ஒரு மாதிரி நடவடிக்கை, அதை கதைக்க மேலாகியா. அதுகளை வந்து நாங்கள் இதில் வீடியோவில் விமர்சனம் செய்து ஒன்று கேளாது. ஏன்னா இதை வச்சு கொண்டு இதை கிண்டி புழுங்கல் மாரி கிண்டி அவிக்கிறதுக்கு இன்னொரு டைப் ஃபேஸ்புக்கில் இயங்கி கொண்டிருக்கண்டோ நாங்கள் சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் அவதானமாக நடக்கணும். சரி, இதை நான் ஏன் சொன்னான்டா, இங்கே இருக்கிற புலனாய்வு அமைப்புகளை பற்றி சொன்னால் வெளிநாட்டு புலனாய்வுகள் எத்தனை இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது. இந்தியாவினுடைய வெளிநாட்டு அமைப்பு இருக்குது RAW. அதுவும் இந்தியாவுடைய அடிமடி வந்து இலங்கை கீழே எவ்வளவு கண்காணிப்பாக இருப்பினும் நிறைய வேண்டிய ஏஜென்ட்ஸ் வந்து இயங்கி கொண்டு இருப்பினும். ஏனெண்டா நாங்கள் வந்து சும்மா கொஞ்சம் ஓவராக ஆடக்கூடாதுன்னா இது வெறுட்டு மாரி கதை கீழே நீங்கள் மாறி விளங்கிறாதீங்கோ. எங்களை நிறைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது. அவைய நிறைய ஏஜென்ட்ஸ் இங்கே இயங்குவினும். சில பேர்ல எல்லாம் எவ்வளவு எல்லாம் கதைக்கணுமே, அவையெல்லாம் ஏஜென்ட்ஸ், அவையெல்லாம் தொடக்கூட முடியாது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும். அது வந்து நாங்கள் அது பெரிய ஒரு வல்லரசு, நாங்கள் ஒரு சின்ன நாடு. அப்போ அவர்கள் வந்து எங்களோட நாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு தான் இருப்பினும். இதெல்லாம் தெரியாமல் சில பேர் வந்து போஸ்ட் போடுறது. அன்றைக்கார ஒரு ஆள் கதைச்சது பார்த்தேன், ஒரு நாட்டின் பேரை சொல்லி அந்த நாட்டின் தூதரகத்தை நாங்கள் இல்லாமல் செய்வோம் கலைப்பமெண்டு. அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பினும். இதை ஏன்னா நீங்கள் உணர்ச்சி பெருக்கில் இன்னத்தை கதைக்கிறேன்னு தெரியாமல் கதைக்கிறீங்க. நான் சிலதில் நான் நினைக்கிறேன் ஒரு மீடியாலும் இப்படி கதைச்சிருக்காது. இப்படி ஒரு வீடியோ
அது வீடியோ அழிவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் எங்களோட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, நாங்கள் எவ்வளவு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு கதைக்கிறதுக்குன்னு சொல்லி. ஒரு நாட்டின் தூதரத்தை நாங்கள் கலைப்போம்ண்டா அந்த நாடு என்ன சும்மா பார்த்து கொண்டு இருக்குதா? கொஞ்சம் யோசிக்கணும். ISI என்று இருக்குது, பாகிஸ்தான் புலனாய்வு எங்கள் நாட்டில் இயங்கி கொண்டு இருக்கு. மொஷாட் இயங்கும் இஸ்ரேலுண்டு, CIA இயங்கும் அமெரிக்காண்ட புலனாய்வு அமைப்பு, MSS என்று சீனாண்ட புலனாய்வு அமைப்பு இயங்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, சீனா வந்து இவ்வளவு தூரம் எங்கள் நாட்டில் காலை வச்சிருக்காங்க. இப்போ இலங்கையின் ஒரு பிரபல யூடியூபர் என்ன போய் ஒரு சீன பெண் வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்க, சைனாவில் இருந்து வீடியோ போட்டிருப்பார். அந்த அண்ணா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும். இப்போ அவங்க அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க எங்களுடைய நாட்டில். அதேமாதிரி MI6 வந்து ஐக்கிய ராஜ்யத்தின் பிரித்தானியாண்ட புலனாய்வு அமைப்பு வந்து இலங்கையில் இயங்கும். ஏனெண்டா நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் கதைக்கும் போது மிக மிக அவதானமாக இருக்கணும். தம்பி தங்கச்சி ஆக்கள் நான் உட்பட, நான் எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் எடுத்த பாட்டுக்கு எல்லாம் நோமல் ஆகிட்டுது, எல்லாம் சரி வந்துட்டுதுன்னு நாங்கள் வாழ்க்கையில் நம்பவே கூடாது. நான் இப்படி தான் 2004 முடியலையும் ஒரு சின்ன கேப் இருந்தது, எல்லாரும் இயங்கினவே கடைசியாக வெள்ளை விரட்டி போய் ரோட்டாக கிடந்தது. சரி, எத்தனையோ கடந்துட்டு வந்தேன் நான், யார் செய்தேன்னு சொல்லியிருத்தானே, சரிதானே? ஸோ கொஞ்சம் நாங்கள் அடக்கி வாசிக்க வேணும். சும்மா எல்லாம் பாட்டு எழுதலாமென்று எழுதிடக்கூடாது. அதுக்கு எங்களுக்குன்ற உரிமைகள் உணர்வுகள் இருக்குது, அடிப்படை உரிமைகள் எல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு லோக் வச்சுக்காங்க தேசிய பாதுகாப்புன்னு வடிவாக சொல்கிறேன். இதை பற்றி ஒரு தடவை கதைக்கல என்னும் வடிவாக நான் கதைக்கணும்னு நினைச்சேன் நான். சரி, இந்த இடத்துல தான் நான் வரப்போகிறேன். பயங்கரவாதம் தீவிரவாதம் என்ற வசனங்கள். பயங்கரவாத தடை சட்டம் தான் PTA, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். ப்ரிவென்ஷன் என்றால் தடுக்கிறது, வருமுன்காத்தல். தடுக்கிறதுல வருமுன்காத்தல் எங்களோட வேலையுமே தானே ப்ரிவென்ஷன். ஒரு வருத்தத்தை வராமல் என்னென்னு செய்கிறது. அது மாதிரி பயங்கரவாதம் வராமல் இதுன்றது தான் பயங்கரவாத தடை சட்டம். வந்து எப்போ வந்திருக்குது? 1979ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத சட்டம் ஒன்று வந்திருக்குது 1979. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பயங்கரவாதம் மண்டா என்ன, தீவிரவாதம் மண்டா என்னன்ற ஒரு விளக்கம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு தெரிஞ்ச சமூகத்தில் வந்து சொல்லலை. இதை வந்து எங்களோட மக்களுக்கு தெரியப்படுத்தினாலே எங்களோட மக்கள் என்னத்தை எழுதணும் என்னத்தை எழுதக்கூடாதுன்ற ஒரு யோசனை வரும். பயங்கரவாதம் மண்டா என்னண்டா, வடிவாக கேளுங்க, நல்ல ஒரு கதை இது. பொதுமக்கள் அல்லது அரசாங்கத்தை அச்சுறுத்தி அரசியல், மதம், இன நோக்கங்களை அடைவதற்காக வன்முறை அல்லது அச்சுறுத்தலை பயன்படுத்துறது. விளங்குதா? இந்த 3 தானே வேண்ட நோக்கம். தங்களுடைய அரசியல் நோக்கத்தை அடைகிறது, மத ரீதியான நோக்கத்தை அடைகிறது, இன ரீதியான நோக்கத்தை அடைகிறதுக்காக அரசாங்கத்தை அச்சுறுத்துறது இல்லை பொதுமக்களை அச்சுறுத்துறது. 2 மட்டும் தானே. அதுக்கான லீடர் தான் அரசாங்கம், ரைட்டா? இது வந்து பயங்கரவாதம். சரி, உதாரணம் சொல்கிறேன். உதாரணமாக சொன்னால் வன்முறை செயல்கள், ஒரு மதம் சார்பான ஒரு வன்முறை செயல், ஒரு இனம் சார்பான வன்முறை செயல், மக்களிடையே பயத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள், ரைட்டா? இந்த மாதிரியான இதுகள் வந்து ஆயுதங்களை தன்றது, குண்டுகளை வைக்கிறது, இதெல்லாம் வந்து பயங்கரவாதத்துக்கு வரும். தீவிரவாதம் என்னண்டா, தீவிரவாதம் தான் பயங்கரவாதமாக வாரது. எல்லா தீவிரவாதிகளும் வந்து பயங்கரவாதிகள் இல்லை. வடிவாக்கலுங்க இந்த கதையை. இந்த காம் எல்லாம் கருப்பு, கருப்பெல்லாம் காம் இல்லைன்ற மாதிரி தீவிரவாதம் என்னென்னா, சாதாரணமாக சமூக அரசியல் கருத்துக்களை விட சாதாரணமான சமூக அரசியல் கருத்து என்ன இருக்கும்? உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். தீவிரவாதம் என்னென்று, இப்போ இந்த நாட்டில் எல்லாருமே வாழ வேண்டிய ஒரு நாடு. யாராவது மறக்கிறீங்களா? இலங்கை வந்து பல்லின மக்களும் கொண்ட ஒரு நாடு. சிலர் சொல்லினம் இல்லை நாங்கள் மட்டும்தான் இருப்போம்ண்டு, அது வந்து தீவிரவாதம். இப்போ ஒரு வாசிக சாலையண்டா எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒவ்வொரு உறுப்பினராக இருக்கணுமோ இல்லையோ. சிலர் யோசிக்கணும் எங்களுடைய ஃபேமிலிஸ் மட்டும்தான் அந்த கமிட்டியில் இருக்கணும். அவனும் தீவிரவாதி தான். வாசாலைக்கு இருக்கிற தீவிரவாதி, ஒரு சமூகத்துக்கு இருக்கிற தீவிரவாதி. கோயிலில் சில பேர் நிற்கணும் எங்களோட சாதியாக்கள் தான் அதுக்கு தலைவராக இருக்கணும்னு சில பேர் யோசிக்கணும். அது தீவிரவாதம். இப்போ தீவிரவாதம்ன்றது இதுதான். சாதாரணமான சமூக இயல்புகளை விட இது கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். பேரே இருக்குது பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும், இது தீவிரமாக இருக்கும். இந்த தீவிரவாதத்துக்காண்டி நாங்கள் எங்களோட கொள்கையெல்லாம் எங்களோட மக்கள் மட்டும் இருக்கணும், எங்களோட இனம் மட்டும் இருக்கணும், எங்களோட சமயம் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும்னு யோசிச்சுட்டு வன்முறையை பிரயோகிச்சோம்டா அதான் பயங்கரவாதம். விளங்கிட்டா? அப்போ ஒரு இப்படியான கருத்துக்களை பின்பற்றதை சொல்கிறது தீவிரவாதம். என்று தீவிரவாத கருத்துக்கள் உள்ளாக்கள் வந்து பிரச்சனைக்குரியாக்கள் இல்லை. ஆனால் இவை எல்லாத்தையும் வந்து நான் சொன்ன அந்த 6 பேரும் பார்த்துக்கொண்டு தான் இருப்பாங்க. யார்? CIDயிலேருந்து, DMIயிலேருந்து, DIAயிலேருந்து எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. என்ன வேறு செய்கிறார் போகிறாருண்டு. நீங்கள் நிற்கக்கூடாது. இங்கே கொடிகாமம் சந்தேகம் போயிட்டு அது பப்ளிக்காக காய்ச்சிட்டு வாங்க பார்ப்போம். எவ்வளவோ கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். இதை நீங்கள் உணர வேணும். ஏனென்றால் எங்கள்ட மக்கள் நிற்கிறது மற்றவன் எல்லாம் பெரிய விசரன், நாங்கள்லாம் பெரிய கட்டிக்காரன்னு யோசிச்சு மோட்டு வளமாக போய் மாட்டுப்படுறது. ஆக மொத்தத்தில் நான் சொல்ல வரது எல்லா தீவிரவாதிகளும் வந்து பயங்கரவாதி இல்லையும் தானே. ஏன் நான் இதில் சொல்கிறேன்டா, ஃபேஸ்புக்கில் ஒரு ரைட்டப் எழுதேக்க கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். இது என்னுடைய கருத்து தீவிரவாத கருத்து எல்லாம் ஏஐயை வச்சே டிடெக்ட் பண்ணும். இப்போ ஃபேஸ்புக்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே CID அனுப்பி அவன் தான் பார்ப்பேன் இல்லை, ஏஐயே டிடெக்ட் பண்ணி சில வேளை ஃபேஸ்புக் போஸ்ட்டையே தூக்கி விட்டுரும். சில வேளை அந்த
உத்தியோகத்தர்களுக்கு தகவலை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பேன். ஸோ நாங்கள் அவதானமாக இருக்கணும். அப்போ இந்த விஷயத்துக்காகத்தான் வருது என்னது, பயங்கரவாத தடை சட்டம் வருது. பயங்கரவாத தடை சட்டத்தை 1979ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த நோக்கமே கொண்டு வராங்களா, நான் பயங்கரவாதம் பண்ணா என்னென்னு சொல்லிட்டேன், தீவிரவாதம் பண்ணா என்னென்னு சொல்லிட்டேன். இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தது 3 நோக்கம்தான். பயங்கரவாத செயல்களை தடுக்கிறதுக்கு, பயங்கரவாத செயல்னா என்னென்னு சொல்லிட்டேன் தானே, அதே மாதிரி அரசியல், அதே மாதிரி மத நோக்கங்களை அடைகிறதுக்காக மக்களுக்கு ஏதாவது தீங்கு செய்கிறது. இப்போ இப்படியான ஆக்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லி, இப்போ இவர் செய்கிறது பயங்கரவாத செயலா இல்லையான்றது நானே நீ விமர்சிக்கல, அது வழக்கு நடவடிக்கையில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும். எங்களுக்கு ஏனப்பா அந்த வீங்கின வேலையை அடுத்த வேலையை பார்ப்போம்னு நான் யோசிக்கிறேன். ஏனெண்டா சரியான கவலை ஒரு பாட்டு எழுதுகிறதான். இப்போ என்ன நான் மேற்கொண்டு கதைக்க விரும்பலை. ஆனால் சில வசன நடைகள் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயங்கரவாத தடை சட்டத்தின் நோக்கம் பயங்கரவாத செயல்களை தடுக்கிறதுக்கும், தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கிறதுக்கும், பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கும் செய்ய வேணும். இந்த நோக்கத்துக்காக தான் செய்திருக்கிறாங்க. இந்த பயங்கரவாத தடை சட்டம்னா ஏன் எல்லாரும் பயப்படினோம், சில பேர் அதை நீக்கணும் எல்லாம் போராடினோம். ஹியூமன் ரைட்ஸுக்குரிய ஆர்கனைசேஷன்ஸ், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சொல்லுது இது ஒரு வில்லங்கமான சட்டம். பிடிஏண்டா நடுங்குது எல்லாருக்குமே. பிடிஏல வேறு லெவலில் ஒரு வில்லங்கமான அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு சட்டத்துக்கும் அதிகாரங்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு சாதாரணமான குற்றங்கள், ஆர்டினரி கிரைம்ஸை வந்து நிர்வகிக்கிறதுக்காக இருக்கிறது தான் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட், அதாவது குற்றவியல் நடைமுறை கோவை சட்டம். இது 1979ஆம் ஆண்டு 15ஆம் இலக்கம் நினைக்கிறேன். இந்த குற்றவியல் நடைமுறை கோவை சட்டம் தான் நார்மலாக எல்லா குற்றங்களும், இந்த ரேப் பண்ணுறது, மர்டர் பண்ணுறது, களவெடுக்கிறது, என்னென்ன ஆக்சிடெண்ட்டில் கொண்டே மோதுறது, என்னென்ன இந்த இதுகளுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, இந்த சட்டத்தை வச்சு கொண்டு செய்வாங்க. ரைட், இந்த சட்டம் இருக்கத்தக்கனையா ஏன் இதை கொண்டு வந்தவங்க பிடிஏஏ, அதாவது சிபிசி இருக்கத்தக்கனையா, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இருக்கத்தக்கனையா ஏன் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை கொண்டு வந்ததுண்டா இதுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது மக்களே. என்ன அதிகாரம்ண்டா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னு பாருங்கோ. இந்த குற்றவியல் நடைமுறை கோவை சட்டம் ஒருத்தன் களவெடுத்துட்டான்னு வைப்போம், அவனுக்கு இந்த இதெல்லாம் போடுவினோம். இது குற்றவியல் நடைமுறை, தாலி கொடியை அறுத்து போட்டான், அப்போ இதுக்கு கொண்டு வருவினோம். ஆனால் கொண்டு வந்தால் அவனு அடிக்கடிக்கின்ற அடித்தோ இன்னும் அடிக்கலாது, நேரடியாக சொல்லிடலான்னு அடிக்கலாது, விசாரணை செய்து 24 மணித்தியாலத்துக்கு கோர்ட்ஸில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அது கோர்ட்ஸ் விடுமுறையில் இருந்தாலும் நீதிபதி அவர்களுடைய அந்த வாசஸ்தலத்தில் கொண்டு போய் அவர் நீதிபதிக்கு முன்னால் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணி போடணும். இதில் வந்து அப்படி இல்லை. மேக்சிமம் 3 மாதம் மட்டும் விசாரிக்கலாம். தேவையண்டா மேக்சிமம் 3 மாதம், ஒரே தடவையில் மேக்சிமம் 3 மாதம் கேட்கலாம். தேவையண்டா 3 மாதம் காணாது அவன் இப்போ உண்மை சொல்கிறான் இல்லையன்ட்டு இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். மேக்சிமம் 1 வருஷம் வச்சுருக்கலாம் தடுப்பு காவலில். ஆனால் இது மற்றது ஒரு நாள் தானே, இது இந்த களவெடுத்தது தண்டது ஒரு நாளில் கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருவோம் கொண்டு போய், ரைட்டாக மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். இது வந்து வில்லங்கமான ஒரு சட்டம் பிடிஏ. அப்போ பிடிஏல முதலாவது வந்து கணக்கு தடுப்பு காவல், நாளைக்கு தடுப்பு காவல், அதால் அவர் வந்து நிறைய பாதிக்கப்படலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த ஒரு சட்டத்திலையும் வந்து அவர் குற்றமில்லை கேட்க அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துகிட்டு தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும், அதாவது பிடியாணை என்று சொல்கிறது. இப்போ நான் முதல் வந்து ஒரு வழக்குக்கு ஒரு வழக்குக்கு போகிறேன், கோர்ட்ஸ் வந்து முதல் சமன்ஸ் அனுப்பும், வாங்கொண்டு 2 தடவை அனுப்பும், இல்லாட்டி ஓப்பன் வாரண்ட்டை போட்டு விட்ருமே, இவர் நீதிமன்றத்தை அவமதிக்கிறாருன்னு சொல்லி போட்டு வாரண்ட், அந்த வாரண்ட்டை கொண்டு வந்து தான் எங்களை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவான். நான் தேவையான உடனே பிணையில் எடுத்துகிட்டு பிறகு திருப்ப அந்தாண்டு போகலாம். இதுக்கு புனையெல்லாம் இல்லைங்கம்மா இந்த பிடிஏ. இந்த சட்டத்துக்கு பிடியாணை ஒன்றும் தேவையில்லை, மற்றதுக்கு தேவையில்லையாண்டா தேவையில்லாத சந்தர்ப்பமும் இருக்குது. இப்போ சிபிசியில், அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் வந்து இப்போ உதாரணமாக சொல்ல ஒன்று பெரியில் 2 ஆக்களுக்கு அடித்து கொண்டிக்குது எல்லாருக்கும், போய் நீதவான்கிட்ட அனுமதி எடுத்து அரெஸ்ட் வாரண்ட் எடுத்து அரெஸ்ட் பண்ணணும். நின்றா கலந்துருக்கு மண்டையில் பிளந்து விட்டுருவான், உடனே தூக்கிட்டு போக வேண்டியான் அரெஸ்ட் பண்ணி போலீஸ். அப்போ அது விசேடமான நிபந்தனைகள் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அப்படி இல்லை. முறைப்பாடுகள் வந்தோடனே என்ன மாதிரி ப்ரொசீஜர்ன்னு எல்லாம் சொல்கிறேன், முறைப்பாடுகள் வந்தோடனே ஆளை தூக்குவாங்க. அதாவது பிடியாணையின்றி கைது செய்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அரெஸ்ட் வாரண்டே தேவையில்லை, ஆனால் அரெஸ்ட் பண்ணிக்க கேட்கலாம். நீங்கள் டிஐடியிலேருந்து வந்திருக்கிறீங்களா, ஓகே ஐசிஐ காட்டுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, நான் என்ன குற்றம் செய்தேனான்னு கேட்கலாம் பாயால். அவையெல்லாம் சொல்லிடலாம், உனக்கு நான் ஒன்றும் விளக்கம் சொல்ல தேவையில்லை, வாகனத்திலேன்னு சொல்லிடலாது, அவை அப்படி நடந்து கொள்ள மாட்டினோம். ஸோ இது ஒரு பிரச்சனை, பிடியாணையின்றி கைது செய்யலாம். இதில் நீண்ட கால தடுப்பு காவல் நான் தான் சொல்லிட்டேனே, மேக்சிமம் 3 மாதம் ஒரே தவணையில் கேட்கலாம், மேக்ஸிமம் 1.5 வருஷம் வச்சிருக்கலாம்னு முந்தி இருந்தது. 2022 அமெண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ என்ன யோசிப்பீங்க, நிறுவனம் பிரித்து மேய்ஞ்சிட்டு தான் வந்திருக்கண்டு, ஏன்னாண்டா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. நானும் ஒரு கலைஞன், அதே மாதிரி ஒரு
சமூகத்தில் கருத்து தெரிவிக்கிறேன், அரசாங்க உத்தியோகத்தில் வர இருக்கிறேன். அப்போ என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்க தானே வேணும். சும்மா வந்து எல்லாரும் கதை கேளாது. அதான் எல்லாரும் பயத்தில் வேலை திறக்கிறேன் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இருக்கிறேன். என்னென்னு நீங்கள் பிஜியாக இருந்து கதைக்கலாமா? எவன்டா சொன்னது கதைக்கலாண்டு? கதைக்கலாமா? எனக்கு ஒரு லிமிட் எனக்கு தெரியும். சும்மா எல்லாம் கதைக்கலாது கண்ட பாட்டுக்கு. அரசாங்கத்திட்ட இப்போ இத்தனை பேருக்கு டெங்கு வந்திருக்கேன் புள்ளி வரம் சொல்லல. அது நான் விழிப்புணர்வு செய்யலாம், யாரும் செய்யலாம், நீங்கள் செய்யலாம். அது எனக்கு அரசியலமைப்பின் 14(1)(a) பிரகாரம் எனக்கு இருக்குது, சொல்கிறேன். அடுத்தது சந்தேகத்துக்கிடமான இடங்களை வந்து சோதனை செய்யலாம். உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து சர்ச் ஃபாரண்ட் எடுத்துகிட்டு தான் வரணுமெண்டு இல்லை, கோர்ட்ஸில் போய் திறவட கதவை என்றுட்டு பார்க்கலாம். நீ அந்த ஆயுதம் வச்சிருக்கிறியா இதான்னு சொல்லி பிடிஏல பார்க்கலாம். அப்போ இந்த பிடிஏ இதுதான் இப்படி ஒரு விசேட அதிகாரங்கள் இருக்கிறதால லேசில் பெயில் பெறையலாது. இப்போ அன்றைக்கெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தவர் மதிப்புக்குரிய சட்டத்தரணி சயந்தன் அவர்கள் வந்து நாங்கள் உடனே தன்னுடைய அப்பீலை வச்சுருந்தேன்னா ஆனால் இந்த பிரச்சனை உண்டு. ஏன்னா பெயில் உடனே கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து என்ன கொண்டு இங்கே மாட்டி விட்றாங்க. பெயில் வந்து உடனே கிடைக்காது. மஜிஸ்ட்ரேட்டில் பெயில் எடுக்கிற கரைச்சல் இது ஹைகோர்ட்டில் போய் அங்கே தான் ட்ரையல் நடக்கும், வாதாட்டம் அங்கே தான் இது எடுக்க வேணும். இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன் ஒன்றை பற்றி. அடுத்தது சாதாரணமான இந்த குற்றவியல் நடைமுறை கோவை சட்டம் சொன்னேன், இந்த குற்றங்களுக்கு எல்லாம் செய்கிற சட்டத்துக்கும் இந்த சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றா ஒன்று சொல்லிட்டேன். இது சாதாரண குற்றங்கள், அது வந்து பயங்கரவாத நடவடிக்கைகள். மதத்தில் இந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் எழுதுறது, அந்த இனம் எல்லாம் மோட்டு கூட்டங்கள் அது இதான் எழுதுறது, அதை வச்சே அரெஸ்ட் பண்ணலாமே. அவன் எல்லாம் மோடன், அவன் எல்லாம் விசரன், இப்படி எல்லாம் அவன் இவன் எல்லாம் கோத்து விடுவீங்களா, அந்த இனம் அந்த மொழி எல்லாம் அந்த ஒன்று காணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ரைட்டா? சந்தேகப்பட்டாலே அரெஸ்ட் பண்ணலாம். அந்த போஸ்ட் வந்து ஒரு இன மத நல்லிணக்கத்தை அரசியல் சமநிலையை குழப்புதுன்னு தெரிஞ்சாலே அரெஸ்ட் பண்ணலாம். அப்படியான ஒரு வில்லங்கமான சட்டம். குற்றவியலுக்கு வந்து கைது செய்யப்படியான தேவை சொல்லிட்டேன். அநேகமான நிபந்தனையில் விசேட நிபந்தனை இருக்குது, ஆனால் அதுக்கு படியான தேவை இல்லை. 24 மணி நேர தடுப்பு காவல் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கைது செய்தால் அது வந்து நீண்ட தடுப்பு காவல் சொன்னேன் மாதக்கணக்கில். இதுக்கு வந்து பிணை லேசில் கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு மர்டர் பண்ணவங்களே எத்தனையோ நல்ல பிணையில் வராங்களா, அதுக்கு பிணையில் வரையலாது, பிடிஏயில் லேசில் வரையலாது. அடுத்தது இது போலீஸ் விசாரணை செய்யும், அது வந்து டிஐடி தான் கூட விசாரணை செய்யும், பயங்கரவாத தடை சட்ட உத்தியோகத்தர்கள். ரைட்டா? இதுக்கு வந்து சான்றுகளை வந்து சாதாரணமான சான்று பொருட்கள் எவிடன்ஸுகள் தான், அதுக்கு விசேட விசாரணைகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு விளங்கும் தானே, கேள்விப்பட்டிருப்பியல் 4ஆம் மாடிகளை பற்றியெல்லாம். ஏன்னடா அப்போ இந்த வில்லங்கத்துக்கு போறீங்களா? அதான் நான் யோசிக்கிறது. விளக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் ஒரு சாதாரணமான குடிமகன், எனக்கு இனம் சார்ந்த உணர்வுகள் இருக்குது. தமிழன் என்று நான் காட்ட வேணுமெண்டா முதலாவது நான் என்ன செய்ய வேணும் என்று சொல்லுறேன், என்ன செஞ்சிருக்கலாம்னு சொல்கிறேன். சாதாரணமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது இந்த சட்டங்களுக்கு மாட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு சோசியல் மீடியாவில் வன்முறை அல்லது வெறுப்பை தோன்ற உள்ளடக்கங்களை பகிரக்கூடாது, எழுதவும் கூடாது. யாரேன்னு எழுதினா பகிர்ந்தாலும் வில்லங்க தான். ரைட்டா? தெரியாத அமைப்புகள் நபர்களுடன் சந்தேகமான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. சில பேர் வெளிநாட்டிலேருந்து காசை அனுப்புவான், இப்படி ஒரு பாட்டி அடி தூண்டு, அவன்கிட்ட பின்புலங்கள் தெரியாது, இப்படி எழுதுண்டெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக மாற்றினது நான் தான், மாட்ட போகிறது நாங்கள் தான். ஸோ கொஞ்சம் இவங்களோட பின்புலத்தை பற்றி நாங்கள் அறிய வேணும். என்ன சொன்ன நான் சொல்லிட்டு நாங்கள் எங்களோட சைஸ் 15% ஐயா வேலை இல்லை. ரைட்? இதுக்கு முன்னம் நாங்கள் சரி ஒரு தமிழனா என்ன செய்யலாம்? இப்போ எனக்கு வந்து பர்சனலாக சங்கியில் விருப்பம் என்னென்னா அவர் ஒரு ஓப்பனான படியன். இப்போ ஒரு தன்னுடைய உணர்வை நேரடியாக எழுதியிருக்கிறார், நேரடியாக பாடியிருக்கிறார். அப்போ இறுதி யுத்தத்தில் ஒரு 10 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன் நாளுக்கு. ஆனால் அந்த வசன நடைகளை வந்து யாராவது சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெயினு ரோஷன் நான் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் அந்த முந்தி எழுதியிருந்தார், கொஞ்சம் கவனமடா தம்பி இது வில்லங்கமடா கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவர் எழுதியிருந்து இப்போ ஷேர் பண்ணியிருந்தார் இந்த விஷயம் நடந்த பிறகு. சில வசனங்கள் என்ன, இப்போ வெடிப்பம், காணா புளியா வருவம், அண்ணன் வழி நடப்பம், இதுகளெல்லாம் அப்படியே விளங்கும் இல்லை கொஞ்சம். அப்போ ஸோ அந்த என்ன சொல்கிறது, இது விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒரு விதம் யாருன்னு சொல்லியிருத்தானே. இப்போ நாங்கள் இதில் செய்ய வேண்டியது கற்றுக்கொண்டுன்ற ஒரு விஷயத்தில் எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதுண்டா. இப்போ உதாரணமாக நான் முருகனில் எனக்கு ஒரு ஈர்ப்பு வருதுண்டா, நான் முருகன்ற வாழ்வியலை தான் நான் பின்பற்றுவேன். ஒழுக்கமாக இருக்கிறத யோசிப்பேன், மோட்டர் சைக்கிள் ஓடக்கூடாது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம்டா சில கொள்கை ரீதியாக, அந்த விஷயத்தை எங்களுடைய வாழ்வியல் அப்ளை பண்ணி பார்க்கணும். வேகமாக மோட்டர் சைக்கிள் ஓடி போய் ஆக்கள் அடித்து சாக்கொள்வது, ஹெரோயின் அடிக்கிறது, இதுகளை நெச்சவளை தலை அடிக்குது மற்றவனுக்கு. எங்களை நாம் ஏன்னா என்னுடைய பிள்ளையும் இந்த கூட்டுக்கான இருக்க போகுது, அப்போ எவ்வளோ தலை அடிக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுகளை தான் நாங்கள் பின்பற்றணுமே தவிர தேவையில்லாத வசன நடையில் எழுதி எங்களுக்கு நாங்களே அப்பா அமையக்கூடாதுன்றது ஒரு கனியமான வேண்டுகோள். தேசம் மாறி விளங்கிடுவோன்னா பிள்ளையாக காய்ச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. செட்டியான இமோஷனலாக இருக்கிற 4 நாளாக ஒன்றுமே போடையில்லை. ஏன்னா ஒரு 2-3 நாளாக ஒப்சர்வ் பண்ணி கொண்டு இருந்தேன், இது என்னடா போகுது எங்கே போகுதுன்னு சொல்லி.
ரைட்டா? மற்றது ஒரு புனிதமான பாடல்கள் இருக்குன்னு சொன்னால் அது எந்த நேரத்தில் இசைக்கிறது? சில பேர் வந்து தண்ணி அடிக்க பைட்ஸுக்கு எடுத்து அதை கேட்டுக்கொண்டு ஒரு இமோஷனலாக சரி ஒரு ஃபீலுக்கு போகிறீங்களா அந்த நேரத்தில் அதை கேட்கக்கூடாது. இது ஒரு ஒரு தமிழராக உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா செய்யலாம்னா இந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும். ஒரு ஒழுக்கமாக நான் சொல்கிறேன், ஒரு கருத்து, இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தானே. ஆனால் நாங்கள் இப்போ சொரிய போனால் தான் இல்லைங்க, வாடா உங்களுக்கு இருக்குது சம்பவம், காலம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டேக்கு அவங்களுக்கும் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது, அவங்க பார்த்துட்டு மொழிபெயர்த்து அவங்களுடைய பேஜில் போடுறாங்க. அப்போ இது வந்து இப்போ சரி அப்படி நான் அந்த முந்தைய காணொலிகளில் சொல்லுவேன், சரி அப்படி நாங்கள் இங்கே தானே இருக்க வேணும், இங்கே தானே வாழ வேணும், 2 இனத்துக்குமான வாழுரிமை இருக்குது தானே இங்கே. அப்போ நாங்கள் நல்லிணக்கம் அது இருக்குதோ சரி, அவைக்கு தனியாக என்ன சொல்கிறது தனியான ஒரு சட்டம் மாரி நடத்தினோம்னா சரி பரவாயில்ல, கடவுள் பார்த்து கொள்ளட்டும் விடுவோம். வேறு ஒன்றும் செய்யலாது ஐயா, நாங்கள் வேறு ஒன்றுமே நாங்கள் செய்யலாது. ஸோ புத்தியாக இயங்க வேணுமென்றது எங்களுடைய ஒரு அன்பான கோரிக்கை, ஒரு தம்பியா இல்லை அண்ணவா. இதுக்கிடையில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் நான். இந்த பிடிஏல பிடிச்சா என்ன நடக்குமெண்டு, பிடிஏல பிடிச்சா சாதாரணமாக வந்து மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க நம்ம அந்த ஏரியாவில். பிறகு விளக்கம் வந்து ட்ரையல் என்று சொல்கிறது நீதிமன்றங்களுக்கு வந்தால் தெரியும். என்னடா நாங்களும் அங்கட வேலையும் அதானே. இப்போ ஒரு சாப்பாட்டு கடைக்காரர் சுற்றவாளியோ வேண்டாம், அவன் குற்றவாளி என்றான்டா படம் அதிலேயே முடிஞ்சுது. சுற்றவாளி என்று சொன்னான்டா ட்ரையலுக்கு போகும், அவன் ஒரு லோயரை கொண்டு வருவான், இல்லை நான் குற்றம் செய்யலை இவர் சும்மா வந்து கதை விட்டு இருக்கிறாருண்டு. அந்த ட்ரையல்கள் வந்து சின்ன விஷயங்களுக்கு வந்து மஜிஸ்ட்ரேட்லேயே நடக்கும். விரும்பினா ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அங்கால. இது வந்து கட்டாயம் ட்ரையல் வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் போகும். ஹைகோர்ட்டில் போய்க்க இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த வழக்கில் பிணை கேட்குறேன்டா ஹைகோர்ட்லாம் கேட்கணும். ஏனெண்டா முதல் பிடிச்சி மஜிஸ்ட்ரேட்டில் ஒப்படைச்சிட்டு டிஐடி வந்து புற விசாரிப்பான் வச்சு, ஓகே இவர் என்ன பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காருன்ற ஒரு அறிக்கையோட வருவாங்களா அவங்கள இங்கே ஹைகோர்ட்டுக்கு. அந்த ஹைகோர்ட்டுக்கு இல்லை வச்சு தான் பெயில் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரணமாக வந்து இதுக்கு பெயில் கொடுக்கப்படுறது இல்லையாம். எப்படியான நிபந்தனைகளில் கொடுக்கப்படுறதுன்றாலும் 12 மாதம் கடந்தும் ட்ரையல் ஆரம்பிக்காமல் நடுக விசாரிக்கிறோம் அவர் போய் சொல்கிறாருன்னு வேணுமென்று இழுத்தடிப்பாங்களானே. இப்போ அப்படியான நடைமுறைகளும் இருக்கும் தானே. இருந்தால் 12 மாதம் கடந்தால் இவர் ஒரு லோயரை வச்சு அப்பீல் பண்ணலாம். அடுத்த மனித உரிமை மீறல் அபாயம் ஏற்பட்டால் கடுமையான உடல்நிலை பிரச்சனை என்றாலும் அப்பீல் பண்ணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்குன்னு யோசிக்கலாம் தானே. அந்த நேரத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உயர் நீதிமன்றம் இருக்குது. எங்கள் மக்களுக்கு நீதிமன்ற வாய்களும் தெரியாது. சாதாரணமான குற்றங்கள் நடந்தால் நீதவான் நீதிமன்றம்னு சொல்கிறது. இப்போ சாவச்சேரி, யாழ்ப்பாணம் அப்படி இப்படி இருக்குன்னு தானே, பருத்தித்துறை, அதுக்கு நீதவான், அதில் ஹைகோர்ட் இருக்கும், உயர் நீதிமன்றம் இருக்கும், மேன்முறையீட்டு நீதிமன்றம் இருக்குது, அப்பீல், அதேமாதிரி சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றம் இருக்கும். அதான் மேக்சிமம். அங்கே தான் இந்த வழக்கை போய் அடிப்படை உரிமைகள் மீறி இருக்குன்னு சொல்லி கேட்கலாமாம். அப்போ அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கண்டா என்னென்ன அடிப்படை உரிமைன்றது கொஞ்சம் தெரியத்தானே வேணும். அதை பற்றி எங்கே சொல்லியிருக்கண்டா அதான் அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது எங்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14(1) வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. இப்போ இது கருத்து சுதந்திரத்துக்கான வருது. அவர் தன்னுடைய வரிகளை ஒரு விலங்குன்ற பெயரை பயன்படுத்தி சொல்லியிருக்கார் என்றால் அந்த கருத்து இருக்கிற சுதந்திரம் வந்து 14(1)A வந்திருக்குது அரசியலமைப்பின் சட்டத்தில். தனது கருத்தை வெளிப்படுத்த, பேச, எழுத, வெளியிட, தகவல்களை பகிர உரிமை இருக்குது. ஆனால் எங்கட சன நினைக்குது என்னென்னா, இப்போ நான் என்ன ஒரு ஆளுக்கு என்ன இல்லை, அதாவது ஒரு ஆள் எனக்கு பிடிக்கல, நான் போய் சொல்கிறேன் உனக்கு அடிக்கிற அடியில் முறிவேன்னு சொல்கிறேன், சரி அவர் கதைக்கு அதே ஒரு கொலை அச்சுறுத்தல். சில பேர் சொல்கிறது அடிக்கிற அடியில் சாவன்னான்னு சொல்கிறதாங்கால அது ஒரு கொலை அச்சுறுத்தல். ஓஎஸ் எனக்கு தெரியும், அது ஒரு கொலை அச்சுறுத்தல். எங்கட சனத்துக்கு என்னத்தை கதைக்கிறேன்னு தெரியாது. அப்போ என்னத்தை இப்போ கருத்து சுதந்திரம் இருக்குண்டா நான் நினைக்கிறத எழுதலாம், பேசலாம், வெளிப்படுத்தலாம் தானே. அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்களான்னு எல்லாரும் கேட்கலாம் தானே. அப்படி இல்லை, அதுக்கு தான் லோக் 15வது வச்சுக்கிறார். 14 இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி போட்டு 15 வச்சுக்கிறாக்கு தேசிய பாதுகாப்பு விளங்கிட்டா படம் முடிஞ்சுது. தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை வர மாதிரி நாங்கள் கருத்தை தெரிவிக்கலாது. பொது ஒழுங்கு, சாதாரணமான ஒழுங்குகள் எங்கட எத்தனையோ சட்டங்கள் அதுக்காக வருது, ரைட்டா. பொது சுகாதாரம், ரைட். பொது சுகாதாரத்தில் அடிப்படை உரிமைகள் என்று சிலது இருக்குது. கொரோனா வந்தால் தனிமைப்படுத்தத்தான் வேணும் என்று சட்டம் வருது. அந்த ஒருவர் வந்து நிற்கிறார், இல்லை நான் என்னுடைய வீட்டிலே வாழ்வதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் அதிகாரம் இருக்குது, என்னுடைய கருத்துக்களை வெளியிட அதிகாரம் இருக்குண்டா. இந்த வச்சாச்சு லோக்
பொது சுகாதார நடவடிக்கைகள், ஒழுக்க நெறிகள், பிறரின் உரிமைகள், அவதூறு பரப்புறது. இப்போ ஒரு ஆள் வந்து நல்ல மாதிரி இருக்குது, நான் போய் சொல்கிறேன் ஒரு பச்சை கல்லன்னு அதோ இதோ கொலகாரன் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு வராது. ரைட்டா? இன மத நல்லிணக்கம் இதுகளை வச்சு தான் எங்களுக்கு அடிப்பாங்க. ஸோ நாங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக இந்த 15வது கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ விளங்குது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இதை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னான். கருத்து சுதந்திரம் இருக்காண்டா இருக்குது. நிறைய பேர் வந்து சும்மா சொல்கிறது நீ கதைக்கல, அது மீடியாவில் வந்துண்டு அதுவன் சொன்னது கதைக்கலாண்டு கதைக்கலாம். ரைட்டா? அவ்வளோத்துக்கு லோயஸ் மிரட்ட ரிவவும் நம்மளா இதில் வந்து யூடியூப் குந்தி கொண்டு வந்து யூடியூப் நடத்துகிறோம். என்ன பிரச்சனைண்டா அந்த உங்களுக்கு தெரியும் தாவணவிதி கோவையின் 6.7 கிடக்குது. செயலாளரின் முன் அங்கீகாரமின்றி நாங்கள் வந்து கதைக்கலாண்டு இருக்குது. அதில் தெளிவாக சொல்லியிருக்கு கதைக்கலாண்டு இல்லை, புள்ளி விவரங்களை வழங்க முடியாது. இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் எத்தனை பேருக்கு டெங்கு வந்திருக்குன்னா நான் எங்களுடைய மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர்கள்ட்ட அனுமதியை பெற்று அவர் ஓமன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதில் வந்து கதைக்கலாம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து விழிப்புணர்வு செய்யலாமே தவிர புள்ளி விவரத்தை வந்து நான் செய்யலாது. அதே செக்ஷனில் தான் அங்கால ஐ திங்க் செக்ஷன் 7.3 நினைக்கிறேன். செக்ஷன் 7.3 இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் பிரிதொரு அரச நிறுவனம் அல்லது அரசாங்க உத்தியோகத்தர். இப்போ நான் பிஹெச்சி இருந்தோன்னு டீச்சர்ஸ் மேலே பற்றி கதை கேளாது, ரயில்வே திணைக்களத்தை பற்றி கதை கேளாது. நான் அவருக்கு மன்னிப்பு கேட்டேன். நான் ரயில்வே திணைக்கள உத்தியோகத்தர் யார் ஒன்றாலும் மாறி சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னுடைய காணொலியை பார்க்குறாங்களுக்கு. இன்னொரு திணைக்களத்தை பற்றி பிள்ளையான தகவலை நான் சொல்லிடாது. ஏனெண்டா அந்த அதையே பாதிக்காத மட்டில் நான் சஞ்சிகளை வெளியிடலாம், ஆக்கங்களை வெளியிடலாம், இலத்திரனியல் ஊடகங்கள் முன்னுக்கு தோன்றி பேசலாம். இதான் இப்போ வந்து கதைக்கிறேன். ரைட்டா? புனைபெயரில் ஆக்கங்களை வெளியிடலாம், ஆனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு அதிகாரம் இருக்குது. அதான் எல்லாரும் அரசியலமைப்பு எங்களுடைய மனித உரிமைகளை மீறுற மாதிரியில் போயிடும். அரசாங்க உத்தியோகம்னா லொக்கா இது கனவேருக்கு தெரியாமல் தான் சும்மா வந்து நின்று எங்களோட சொல்கிறது. அப்படி இல்லை. ரைட்டா? ஆனால் என்னவும் கழிச்சிட்டு போயிடாது. அரசாங்க உத்தியோகத்தருக்கு தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தலாம், சமூக பிரச்சனைகள் பற்றி பேசலாம். அதான் இப்போ ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். அரசியல் நடுநிலையே போகணும். நான் இப்போ சொல்லிடலாது இந்த கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் சரி, அந்த கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் பிள்ளை, எதிர்கட்சிகள் எல்லாம் பிள்ளை என்று இந்த வியாக்கியானங்கள் சொல்லிடலாது. நான் இப்போ வந்து அரசியல் நடுநிலையாக இருக்கணும். சும்மா தனிப்பட்ட ரீதியாக கதைக்கலாம் வந்து ஒரு கட்சிக்கு சாயம் பூசுகிற மாதிரி நடந்து கொள்ள முடியாது. ரைட்டா? ஆனால் அரசியல் சேவைன்ற நம்பகத்தன்மையை பாதிக்கக்கூடாது. நாங்கள் இரகசிய தகவல்களை வெளியிடக்கூடாது. இப்போ சில தகவல்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக என்னுடைய வேலையே HIV சம்மந்தமான வேலையண்டா யாருக்கு HIV இருக்குது, அவர்களுடைய கண்டாக்ட்ஸ் யார் ரெண்டு வந்து நான் இதில் வந்து அலம்பி கொண்டிக்கலாது. ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இன மத அரசியல் பதற்றம் ஏற்படும் பதிவுகளை செய்யக்கூடாது. அதைத்தான் நான் இப்போ செய்கிறேன். பதற்றம் வந்து ஏற்படுத்தக்கூடாது. ரைட்டா? சரியபடியோ நாங்கள் 2 இனமும் இந்த நாட்டில் தான் இருக்க வேணும், நாங்கள் கண்காணிப்புக்குள்ளே தான் இருக்கிறோம், எங்களை பற்றி நிறைய ஃபைல்ஸ் எல்லார்ட்டையும் இருக்குது, எத்தனையோ புலனமைப்புகள் இங்கே வேலை செய்து இருக்குது, கொஞ்சம் யோசித்து எழுதுங்கோண்டு ஒரு விழிப்புணர்வை தான் நான் செய்கிறேன். தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன், என்ன வேறு ஒரு சிக்கலுக்கு கொண்டே மாட்டி விட்டுட்டாங்க. எங்களுடைய இனத்தில், எங்களுடைய நாட்டில், இலங்கை நாட்டில் ஒரு பற்றுறுதி உள்ள ஆளாக இதை செய்கிறேன். இதால் எனக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆனால் தவறான புரிதல்கள் வந்து எங்கேயோ கொண்டே விட்டுரும் எங்களை. சாதாரணமாக இந்த ஆக்டில் பிடிச்சா, PTA பிடிச்சா என்ன செய்வினோம்டா பொதுவான நடைமுறை அதே மாதிரி சொல்லி விடுறேன். முதல் வந்து புலனாய்வு தகவல் இப்போ என்ன டார்கெட் பண்ணப்படுதுன்றா இந்த ஃபைல் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கும். நிறுவன் தும்முறது இருமுறது எல்லாம் எடுப்பாங்க. என்ன எழுதுகிறார் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வந்து என்ன தேவையில்லை கிரந்தம் கதைக்கிறார், எல்லா புலனாய்வு தகவலும் எடுபடும். தகவல் வந்து காவல்துறைக்கு அனுப்பப்படும். காவல்துறை வந்து TAD இல்லை CAD வந்து விசாரணை தொடங்கும். அவங்கள்ட்ட கொடுத்து விட்ருவாங்க. சரியா? நான் தான் சொன்னேன், இந்த டெரரிசம் அவங்க யார் பயங்கரவாத தடை சட்ட உத்தியோகத்தர்கள் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொடுபடும். அதான் இடக்கிற கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை. சில பேர் தேவைப்பட்டால் வந்து கைது செய்வினோம். கைது செய்தால் தடுப்பு காவலில் வைப்பினோம். அதான் எவ்வளோ காலம் மேக்சிமம் வைக்கலாம்ன்றலாம் சொல்லிட்டேன். பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகள் நடக்கும். ரைட்டா? இப்போ அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றா தான் பெயில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி அந்த அவர்களுடைய சட்டத்திறனைகள் வந்து செய்வினோம். ரைட்டா? நான் கதைச்சது பிள்ளையோ தெரியா, தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நான் ஒரு லோயர் இல்லை, ஆனால் ஒரு சமூக நலன் விரும்பியா ஒரு கலைஞனா கதைச்ச வேகத்திலேயே தெரிஞ்சிருக்கு. நான் மனசுக்கு ஒன்று வச்சு கதைக்கல. ஒரு வில்லங்கம் பெறக்கூடாது, ஒரு தனிப்பாக எங்களோட சொசைட்டி போகணும், பழையபடி எங்களோட நாடு இனவாதத்துக்கு போகக்கூடாது ஆசைப்பட்டு நான் ஒரு தமிழர்ன்ற ஒரு 10 லட்சத்து என்ன ஒரு கொஞ்சம் எத்தனை 32 லட்சம் தான் இருக்குது, 80,000 சுச்சம். அதில் ஒரு சின்ன துரும்பா ஒரு ஆசை, எங்களோட பிள்ளைகள் ஒரு அமைதியான சூழலில் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு என்னையா முதல் தேவை?
சும்மா இல்லைங்க சின்ன வயசு யோசிப்பீங்க சாப்பாடு காசு வீடு சேஃப்டி தானே அது. அப்போ அந்த புத்திக்கு எனக்கு இருக்குது தானே இந்த வேலையே தான் பில்ட் சேஃப் என்வயர்மெண்ட். பிஹெச்ஐயில் வேலை பில்ட் சேஃப் என்வயர்மெண்ட். மக்களே என்ன மண்ணாங்கட்டி இந்த சேஃப் என்வயர்மெண்ட் இருக்குது இங்கே. நான் கேட்குறேன், நான் கதைக்கிற பிள்ளையை நான் மன்னிச்சுக்கொள்ள கொஞ்சம் ஒரு உணர்ச்சியாக தான் இருக்கிறேன். ஏன்னா சரியான ஆதங்க பழையபடி வேலை இல்லை மக்களே. யார் செய்த சரி பிள்ளை எங்கன்னா அரசியல் வேண்டாம். நான் தமிழன் இப்படி தான் எல்லோரும் செய்கிறாங்களேங்களே. சரி பரவாயில்லை, கொஞ்சம் ஒரு சொல்லியிருக்கலாம், நடந்துட்டுது சரியான கவலை. ஒரு சொல்லியிருந்தால் விட்டுருப்பாங்க, எல்லாரையும் ஒரு சொல்லிடுற மாதிரி செய்திருக்கலாம். இதே வேறு ஆட்கள் வந்து இவ்வளோ எல்லாம் கதைக்கிறாங்க, அது முடியாது. நான் அதை விமர்சிக்க எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நாங்கள் பொறுப்போடு நடக்கணும், நாங்கள் பொறுப்போடு எழுதணும், நாங்கள் பொறுப்போட ஃபோட்டோக்களை பகிரணும், நாங்கள் சமூக ஊடகம் பண்ணிட்டு சும்மா எல்லாம் கதைக்கக்கூடாதுன்றது ஒரு வாதம். மற்றபடி சும்மா யோசிக்கக்கூடாது, வேறு அரசாங்கத்துக்கு வந்து தூக்குறாருண்டு இவ்வளோ தான் நாங்கள் செய்யலாம். இப்படி கைது செய்தாலும் எங்களுக்கு உரிமைகள் இருக்குது. அதே மாதிரி சொல்லி விடுறேன், கைது செய்தால் கேட்கலாம், ஏன் என்ன கைது செய்கிறீர்கள் என்று காரணத்தை கேட்கலாம். வழக்கறிஞரை அணுகிற உரிமை இருக்குது. அவை சொல்லலாது, உனக்கு லோயர்லாம் வைக்கலாது ஒரு ஜெயிலுக்கு என்று சித்திரவதை செய்யலாதவை. எங்களை மருத்துவ உதவி கோரலாம், தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகலாம், ஹியூமன் ரைட்ஸில் முறையிடலாம், தேவைன்னா போய் முறையிடலாம் ஹியூமன் ரைட்ஸில். ஸோ நாங்கள் இப்போ நான் யோசிக்கிறது, இப்போ அதுக்காண்டி இனிமேல் பாட்டு ஒன்றும் எழுதலாதான்னு எழுதலாம். ஆனால் நான் தான் சொன்னேன், இந்த மாதிரியான வசன நடைகள் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதுகளை கொஞ்சம் பாதுகாத்து கொண்டு எங்கள்கிட்ட இன உணர்வை நாங்கள் வெளிப்படுத்த தானேயா வேணும். செத்த அழத்தானையா வேணும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது? செத்த அழத்தானே வேணும், அது ஒரு சமூக பிரச்சனை தானே. பிறகு வந்து யோசிக்கக்கூடாது, செத்த அழுகிறதானே எல்லோரும் கவலை ஏண்டா. கேமை கேட்க போகக்கூடாது, கேமை கேட்க போகிறது, ஹெல்மெட் இல்லாமல் ஓடி காட்டுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பு ஏற்றுற வேலைகள். ரைட்டா? நான் தயவுசெய்து நான் கதைக்கிறது பிள்ளையண்டா மன்னிச்சுக்கொள்ளுங்க. திருப்பி 4-5 இடம் கேட்டுட்டேன். ஏனண்டா எனக்கு ஆசை எல்லோரும் நல்லா இருக்கணுமெண்டு, சேஃப்டியாக இருக்கணுமெண்டு ஆசை. அந்த சேஃப்டி இல்லாட்டி என்ன மண்ணங்கட்டி இருந்தும் பிரயோசனம் இல்லை. நீங்கள் என்னத்தை சாப்பிட்டும், லக்ஸரியான ஃபுட், லக்ஸரியான அக்கமண்டேஷன், எந்த ஹோட்டலில் இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டி இல்லாட்டி நீங்கள் இருக்கிறதுலேயே பிரயோசனம் இல்லையா? நான் கதைச்சா நிறைய விஷயம் கதைச்சிக்கேன். இல்லை நிருபன் நீங்கள் கதைக்கிறது சரி 100% சரி என்றால் அதை கருத்தாக போடுங்க. இல்லை நிருபன் இதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குன்னா அதையும் பண்பான முறையில் கருத்தாக போடுங்க. இந்த வீடியோக்கு கீழே போடுற கொமெண்ட்ஸ் மிக அவதானமாக கருத்தாக போடுங்க. என்னென்னு சொன்னால் இது பலற்ற கண்காணிப்பு இருக்கும், யாரும் கதைக்காத ஒரு விஷயத்தை நான் கதைச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட கொமெண்ட்டு நாகரீகமாகவும் இன மத வெறுப்பு அரசியல் வெறுப்புகளை தூண்டாத மாதிரி உங்களோட கொமெண்ட்ஸை போடுங்க. நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, அவங்க முழுக்க பிடிப்பாங்க ஐபி அட்ரஸ் எடுத்து. ரைட்டாக? ஏன்னா அந்தளத்துக்கு வள்ளி பார்த்தவொன்னும் உயர் தரம் தெரியல, எனக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் கோவிட் காலத்திலெல்லாம் சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம். ஸோ கொஞ்சம் பொறுப்பாக இது நடக்க வேணும் எல்லாரும்ன்றது என்னுடைய ஒரு ஆதங்கம். ஒரு இளைஞனாக இந்த காணொலியை செய்யணும் மட்டும் வடிவாக யோசிச்சு போடுது, செய்யலாமா விடலாமான்னு யோசிச்சேன். நான் யோசிச்சு போட்டால் இன்னும் நடந்தாலும் பரவாயில்லைண்டு, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு யோசிச்சு போட்டு தான் இந்த காணொலியை விடுறேன். உங்களோட கருத்தை மறக்காமல் பண்பான முறையில் போடுங்கோ. இப்போ தான் கொஞ்சம் ஓயுது, நிறைய விஷயம் கதைச்சதில் நிறைய சொல்லியிருக்கிறேன். என்னடா எங்களோட மக்களுக்கு சட்டம் தெரியாது, அதுக்கு காரணம் வந்து சோஷியலிஸ்டிக்மா தானே. நாங்கள் கோடு கச்சேரி ஏறினது இல்லையா அந்த அழுவினம், வேற ஒரு ஆள் வழக்க போட்டால், சின்ன டெங்கு வழக்கு போட்டால் சொல்லுவினோம், நாங்கள் கோடு கச்சேரி ஏறினது இல்லையா, எங்களையும் வழக்கு போடுறீங்க. கோடு கச்சேரியும் ஏறத்தனையாக வேணும், அப்போ தான் நிறைய விஷயம் படிக்கலாம். எங்கடைய நினைக்குது கோர்ட்ஸுக்கு போனால் அது ஒரு பெரிய பாவம், எங்களோட குடும்பத்துக்கு ஒரு தெரிஞ்சு சம்மந்தம் எடுக்க வர மாட்டாங்க. அப்படி இல்லை, சட்டத்தை பற்றி தெரிஞ்சால் தானே பாதுகாப்பு பெறலாம். அந்த தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது. அவ்வளோதான் பள்ளி சொல்லுது. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.